கடவுளே வந்து ஆட்சி செஞ்சாலும் யாரு நீங்க நினைக்கிற இந்து கடவுளா இருக்கட்டும், முஸ்லிம் கடவுளா இருக்கட்டும், கிறிஸ்டியன் கடவுளா இருக்கட்டும், எந்த கடவுளே வந்து அந்த சீட்ல உட்காந்துக்கிட்டு போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு ஆட்சியை செஞ்சாலும் ஜீரோ கிரைம் ரேட் ஆக்க முடியுமானா முடியாது. கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு தமிழக அரசு எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ. ஏங்க அவ்வளவு குண்டாஸ் போடுறாங்க அக்யூஸ்ட் மேல, தூக்கி ஜெயிலே வெய்ய அவனுன்றாங்க. ஏன்னா அவ்வளவு பாதி பேர், சில பேர் அப்பப்போ பாத்தீங்கன்னா போட்டு தள்ளு அப்படின்ட்டு என்கவுண்டரும் போடுறாங்க. சில பேர் கை கால் உடைக்கிறாங்க, சில பேரை கை கால் உடைச்சாலும் தப்புன்றீங்க, சில பேர் என்கவுண்டர் போட்டாலும் தப்புன்றீங்க. அப்போ எப்படி கட்டுப்படுத்தும் ஒரு அரசு? தப்பு பண்றவன் எல்லாம் அக்யூஸ்டான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. படிச்சவன் தப்பு பண்றான், ஏன்னா ஐடி கம்பெனில வேலை செய்யறவன் தப்பு பண்றான், இவெல்லாம் தப்பு பண்ணுவான்ட்டு நம்ம நினைச்சு பார்ப்போமா? அப்ப இது மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உடனே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா என்ன பண்ணும் நீங்க சொல்லுங்க. சோ a government can take preventive measures up to an extent தான். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா போக முடியாது. அவங்க கண்காணிக்கிறது ஒரு சில பெரிய ரவுடிகள், ஒரு சில பெரிய திருட்டு பசங்க, இவனுங்களை தான் கண்காணிக்க முடியும். ஏன்னா சும்மா நடந்து போறவன் திடீர்னு ஒரு சைனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடலாம், திருடிட்டு போயிடலாம். அவன் பின்னாடி நம்ம எப்படி ஆளை போட்டு கண்காணிக்க முடியும்? நீங்க சொல்லுங்க, முடியாது. சோ எஸ், தப்பு நடக்கிறது. அந்த தப்பை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்தில் தமிழக அரசு இருக்கு. இது வந்து மறுக்கப்படாத உண்மை. ஏன்னா கோவில இப்போ ஒரு பலாத்காரம் நடந்துச்சு, உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த ஏர்போர்ட் பேக் சைடு ஒரு சம்பவம் நடந்துச்சுல, கிட்டத்தட்ட பாருங்க 3-4 மாசத்துல தண்டனையே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு அரசாங்கம் இப்படிதான் செயல்படும். ஒரு முன்னெச்சரிக்கையா பாரு, நீ ஒரு தப்பு செஞ்சனா உனக்கு உடனே தண்டனையும் இருக்கு, பனிஷ்மெண்ட் நாங்க இமிடியேட்டா வாங்கி தரோம். எது அதிமுக ஆட்சியில எஃப்ஐஆர் போட மாட்டானுங்க. அதிமுக ஆட்சியில அந்த கேஸ் இழுத்துட்டே போவோம் ஜவ்வு மாதிரி 4-5 வருஷத்துக்கு. ஆனா இங்க பாருங்க க்ளோஸ் டு 6 monthsலயே முடிக்கிறாங்க பாருங்க, தண்டனையே வாங்கி கொடுத்துறாங்க. இதுதான் ஒரு அரசாங்கம் பண்ணும். பட் எல்லாரும் முன்னாடியும் எல்லாருக்கும் போலீஸ போட்டு ஒரு அரசாங்கம் சுத்த வைக்க முடியுமானா சுத்த வைக்க முடியாது. இப்ப விஜய் சொல்றாருல, விஜய் வந்தா நாளைக்கு ஜீரோ கிரைம் ரேட் ஆயிடுமா? நான் கேட்கிறேன், விஜய் வந்தா நாளைக்கு ஜீரோ கிரைம் ரேட் ஆயிடுமா? ஃபர்ஸ்ட் நம்ம வீட்லயே பிரச்சனை இருக்கு, அங்கேயே கம்ப்ளைண்ட் ரெடியா இருக்குது, அப்புறமா எப்படி ஜீரோ கிரைம் ரேட் ஆக்குவ? உன் தற்கொலை விஜய் ரசிகர்கள் நீ ஆட்சியில் இல்லாத போதே இவ்வளவு 7.5 கூப்பிட்டு இருக்காங்க. நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ரோட்ல ஒருத்தர் சுத்த முடியாது. நம்ம இப்ப பெண் பாதுகாப்புன்னு பேசுறோமே, அப்ப ஆண்களுக்கும் பாதுகாப்பு கேட்டுன்னு சுத்தணும். ஏன்னா இவங்க தற்கொலைங்க. ஒரு நம்மளுடைய ஒழுக்கத்தை நம்ம பாதுகாத்தாதான் இந்த மாதிரி கிரைம் ரேட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா நான் ஒரு ஸ்டேட்டே வந்து ஜீரோ கிரைம் ரேட் ஆக்க போறேன் அப்படின்னா அது யாராலையும் முடியாது.